வாழ்க்கையிலும் மகிமை நம்பிக்கை கொடுத்து வந்தவர், நல்ல மேய்ப்பனாக வந்தவர். இந்த பகுதியில் இருக்கிற ஜனங்கள் திரளாய் ரட்சிக்கப்பட விரும்புகிறேன். ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தம் எழுகிறது. என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உடைய பீடங்கள் அண்டையில் கடைக்கலான குருவிக்கு வீடும் தலைவலான குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்தது. உங்களுடைய வீட்டில் வாசமாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உண்மை துணித்து கொண்டிருப்பார்கள். உங்களே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தன் இதயங்களில் சுவையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை ஒருவர் நடந்து அதை நீருக்காக்கி கொடுக்கிறார்கள். அவை குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து சீரமிலே தேவ சன்னதியில் வந்து காணப்படுவார்கள். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும். யாக்கோபின் தேவனே சென்றுவிடும். எங்கள் கேடகமாகிய தேவனே கண்ணோக்கமாயிரும். நீர் அதிசயம் பண்ணினவரின் முகத்தை பாரும். 1000 நாளை பார்க்கிலும் மது பிராகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியை காத்திருப்பதையே தெரிந்து கொள்கிறேன். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் தேவனுமானவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையும் அருள்வார். சேனைகளின் கர்த்தாவே, நம்பியிருக்கிற மனுஷன் பாக்கியவான். சேனைகளின் கர்த்தாவே, நம்பியிருக்கிற மனுஷன் பாக்கியவான். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். துதிக்கிறோ துதிக்கிறோ ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம். இன்னும் ஒருமுறை உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஒன்றாக கூடி துதிக்கிறோம். சேர்ந்து பாடுவோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஒன்றாக சேர்ந்து துதிக்கிறோம். முடியாது பல நன்மை செய்வதே சோதே. நம்பி 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 என்று சொல்லி நான் துதித்து ஆண்டோ ஓத்துவே ஆண்டோ ஓத்துவே. எத்தனையோ நன்மைகள் என் வாழ்வில் செய்தார், ஏராளமாய் நம்பி சொல்லே. எத்தனையோ நன்மைகள் என் வாழ்வில் செய்தார், ஏராளமாய் நம்பி சொல்லே. அத்தனையோ நினைத்து நினைத்து நான் துதித்து ஆண்டவரை போற்றுவே. அத்தனையோ நினைத்து நினைத்து நான் துதித்து ஆண்டவரை போற்றுவே. நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது, பல நன்மை செய்த இயேசுவே. நன்றி நன்றி இப்போது தலைமை பாசியமாக சரம்பிளையில ஊழியம் செஞ்சுட்டு இருந்தோம். என்னுடைய எண்ணம் என்னன்னா, காலம் வரை இருந்துடலாம், எப்படி கஷ்டம் இல்லை, என்ன கஷ்டம் இல்லை, சந்தோஷமா சமாதானமா இருக்கிறோம். பாஸ்டரும் நாங்களும் அன்பா ஐக்கியமா தான் இருக்கிறோம். அப்ப கடைசியில இப்படியே நம்ம இருந்தா நல்லா இருக்கும், எங்க வச்சாலும் ஊழியம் செய்யலாம் அந்த ஆசை. ஆனாலும் அப்படி மனசில் நினைச்சேன், ஆண்டவர் திடீர்னு நாங்க என்ன செய்யணும், ஊழியத்துக்காக யோகா பண்ணிட்டு இருக்கோம். ஆண்டவரே எங்களை
ஆண்டவரே மோட்சமான தம்பியையும் ஃபேமிலியாக வைக்கலாம். நான் என்னுடைய மனது அப்படி வைக்கிறேன். யார் ஒரு நல்ல தம்பி, நல்ல வாக்குவரத்தோடு முடிவு செய்ய ஒரு தம்பி அனுப்பணும். யார் எந்த தம்பி அனுப்புறான், பைபிள் காலேஜ் படிச்சு முடிவு செய்யறாங்க, அப்போ அனுப்பலாம். அப்பா நான் அப்படி நினைச்சிட்டு இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஐயா பூவங்கோட்டில் போய் கூட்டம் முடிச்சிட்டு நைட்டு வந்தாங்க. நாங்கள் கொஞ்சம் ஒரு இடம் இருக்கு, அதில் நாங்கள் உட்கார்ந்துருப்போம். பகலே அங்கேயே நான் சாப்பிடுவோம், அங்கேயே உட்கார்ந்துருப்போம். அப்போ நாங்கள் நைட்டு 9 மணிக்கு அப்புறம் தான் ஐயா வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து கேட்டாங்க, உழுது ஆள் இந்த விடணும் ஆளாது. அப்போ பாட்டி நீங்கள் போகிறீங்களா? சரி தம்பி நான் போகிறேன். ஒரே ஒரு வார்த்தை, அங்கே என்ன உண்டு, அது எந்த பிரச்சனை என்ன ஒன்றுமே தெரியாது. பாட்டி நீங்கள் போகிறீங்களா? சரி தம்பி போகிறேன். அப்போ உடனே நான் கேட்க பிள்ளை போகலாமா? நீங்கள் போனால் ஒன்றுங்களா? ரைட். அப்புறம் இவருக்கு பண்ண எனக்கு ஒரு பண்ண இல்லை. இந்த அக்கா சொல்லுவாங்க, ஏன் அங்கே போறீங்கன்னு சொன்னீங்க, சுகையில்லாதவங்க தீனம் படிச்சது நீங்கள் ஏதோ ஒரு வெள்ளையில காட்டு சாகணும் அவர்கிட்ட சொல்ல நான் போவேன் இல்லை, நான் ஜாப் பண்ணி பார்த்து சொல்ல என்ன போவேன் போறேன். சரீரத்தை கவனிக்க வேண்டாமா? போறேன்னு சொல்றாங்க. உடனே நான் போறேன்னு சொல்லிட்டேன். எனக்கு சந்தோஷம், புதிய உடைத்து வர சந்தோஷம், புதிய ஆத்மாவை பார்க்கற சந்தோஷம், ஏசு நன்மை சொல்றது சந்தோஷம். அப்ப நான் ஒரு இந்து குடும்பத்தில் வளர்ந்து ஊழியத்துக்கு வந்தேன். எனக்கு என்ன ஆத்மா கிடைச்சது? பழைய ஊழியத்திலே இருந்தா எனக்கு எத்தனை ஆத்மா கிடைக்காது. சும்மா சந்தித்த வீட்டிலே சந்திச்சு போன வீட்டிலே போய் அதை ஜோம் பண்ணும்போது அந்த ஆத்மா கிடைக்கும். நாங்கள் பேர் எடுத்து வச்சு ஜோம் பண்ணுவோம். காஞ்சோட இருக்கும்போது எல்லா ஆத்மாவும் கிடைக்கும், சகோதரர்கள் இருக்கும்போது எல்லா ஆத்மா என்னைக்கும் எங்கள் பிள்ளைகளுக்காக நாங்கள் டெய்லி காலை 4 மணிக்கு போய் செலவிட முடியாவிட்டாலும் பயங்கர கஷ்டமா இருந்தாலும் போர்வை எடுத்து உடல் தள்ளிட்டு வா எழுந்து அப்படியே பழக்கம். அப்ப காலையில எல்லாருக்காக சொல்றோம், எங்க பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜோம் ஆண்டவரே குடும்பத்தாக செய்யணும். நாங்கள் வந்ததோட நல்லா தான் இருக்காங்க, நிறைய ஆத்மாவில் வந்தது. ஆனால் இப்போ அப்படி வீடுகளில் இருக்காங்க. ஒவ்வொருத்தர் சொல்லுங்க அப்படி அது பரவாயில்ல, வருவாங்க ஆண்டவரை நேசித்தவங்க. அப்போ நான் அப்போ சொன்னேன் போகிறேன் தம்பி. சரி போகணும்னு ரெடியாகியாச்சு. ஆனால் 2-3 கன்வென்ஷன் மாதத்துக்கு போகணும். சரி நாங்கள் 1 மாதம் ஆச்சு. அட்வான்ஸ் ஜனவரி 7ஆம் தேதி அந்த ஐயாவுக்கு வீடு வாடகை அங்கே ஒரு அட்வான்ஸ் கொடுத்தோம். அப்புறம் அடுத்த பிப்ரவரி 4ஆம் தேதி தான் இங்கே வந்து அந்த வாடகை வீட்டு நமக்கு முன்னாடி வாடகை தெரியாது. சரி வந்தோம் இருந்தோம் எப்படியும். அப்போ பாருங்க, பிப்ரவரி 4ஆம் தேதி வந்தோம், மார்ச் 21ஆம் தேதி லாக்டவுன். இங்க வந்தா எல்லாம் புதுசு, யாருமே இல்லை, எங்களை ஏற்று யாருமே இல்லை, ஒருத்தர் முகம் எங்களுக்கு பழைய முகம் இல்லை, எல்லாம் புதுசு. அப்போ எங்க போனோம் என்ன வரணும் ஒன்றும் தெரியாது. ஐயா ஜோடி விட்டுட்டு போயிட்டாங்க. நாங்கள் 2 பேரும் ஒரு வீட்டில் தனியாக இருக்கிறோம். அக்கம் பக்கம் உன்னை பழக்கம். அப்போ நான் அந்த வீட்டில் ஹவுஸ் ஓனர்கிட்ட கேட்குறேன், காய்கறி வாங்க எங்கே போகணும்? அப்போ சொன்னாங்க, அந்த ஒரு கடை இருக்குது, அந்த கடையிலே வாங்கிருந்தாங்க. சரின்னு சொல்லி அங்கே போய் வாங்குறேன். அங்கே அப்படி ஒன்று பழக்கம். ஆனால் அங்கே பாருங்க, ஒரு விசேஷம் என்னன்னா, அந்த லாக்டவுன் நாட்களில் ஒரு நாள் கூட நாங்கள் மிஸ் பண்ணிட்டேன். எவ்வளோ ஒரு வருஷமா அங்கே ஒரு அம்மா இருக்கு, வெள்ளச்சியில் விட்ட அம்மா, வேலை சமைச்சு போகிற அம்மா. அந்த அம்மாவை வீடு அங்கே இருக்குது. நாங்கள் இங்கேருந்து போய் 10 மணிலேருந்து 1 மணி வரை ஜோம் பண்ணுவோம். டெய்லி 10-15 அதுக்கு மேலே வந்துருப்பாங்க. அப்போ வந்து ஜோம் பண்ணுவோம். ஜோம் பண்ண 10 பேர் அபிஷேகிட்டாங்க. எங்களுடைய கிருபையினாலோ எங்களுடைய சித்தத்தினால அல்ல, தேவ எனக்கு தேவ கிருபை, தேவ முன் முடிந்ததுனால தேவனை எங்களை கொண்டு வந்தாங்க. அந்த பாசிகளை மாற்றி வர எனக்கு தெரியாது. நல்ல அன்பு தாய் உள்ள போல இருந்தோம். நல்ல ஒரு பாஸ்டர், எனக்கு ரொம்ப அன்பான பாஸ்டர். நான் அவர்கிட்ட ஒரு கடுகளவு தப்பு நான் கண்டதே இல்லை, இன்னைக்கு வரை காணது. இன்னைக்கு நான் தம்பின்னு கூப்பிடுவேன். தலைமை பாஸ்டர் ஆகியாச்சு, இன்னைக்கு தம்பின்னு கூப்பிடுவேன். ஆனாலும் பிள்ளைய நேசிப்பேன். அந்த வீட்டில் 10 மணிலேருந்து 1 மணி வரை அந்த அம்மா வீட்டை ஜோம் பண்ணுவோம். அந்த அம்மா சொல்லுங்க, பயங்கர வெயிலாக வந்து மாட்டு. அப்போ இருங்க போகலாம், வேர்த்து கொடுத்து வீட்டில் போய் சேரும். செய்து கொஞ்ச நேரம் படுக்கணும் அம்மா வீட்டில் போய். அப்போ ஏதோ சாப்பிடலாம் செய்துட்டு போய் சாப்பிட்டு படுத்துருவோம். ஏன்னு கேட்பாங்க. இந்த லாக்டவுன் வந்தோடனே அந்த ஐயா இங்கே இருக்காரு, ஒரு வயசான ஐயா.
ஜெயா டீச்சர் ஹஸ்பண்ட் வந்தாருங்க, இருக்கிறாரான்னு தெரியல. சரி இருக்கிறாரா? இங்கேயாவது இருப்பார். வயசான தாத்தா, நான் இன்னைக்கு தான் தாத்தான்னு சொல்லுவேன். சார் இருக்கிறீங்களா? இருக்கிறார், கேளுங்க. எங்க ஐயா கூட எங்களை விசாரிக்கல. அவர் நல்லா சேரப்பாரு, இது ஒரு குறையும் இல்லை, எல்லாம் தருவாரு இல்ல. அப்ப போன் பண்ணாரு, தங்கலீலா சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் சார். என்ன சாப்பிட்டேன்? சோறு சாப்பிட்டேன். அரிசி இருக்குதா? பருப்பு இருக்குதா? காய்கறி இருக்கா? எனக்கு தகப்பன் இல்லை. தகப்பன் எப்படியோ ஒரு தங்கமான மனுஷன். இப்படியோ யாருக்கு அப்பா தகப்பன் கூட சாப்பிட்டியா? பக்கத்துல கடை இருக்கா? காய்கறி கடை இருக்கா? என்ன சாப்பிட்டேன் அப்படி கேட்கும். கேட்டார், நல்லா சாப்பிடுவோம், ஒரு குறை கூட இன்னைக்கு வராங்க வைக்கல. இன்னைக்கு ஒரு தடவை கல்யாணம் இல்லை. நிறைய செய்தாரு சர்ச்சை செய்தது ஐயன்னு சொல்றேன். அப்ப யாருக்குமே கல்யாணம் கொடுங்க, சர்ச்சை வேற கொடுங்க, சர்ச்சை வைக்க நான் யாராவது சொல்ல முடியுமா? கேட்டது இல்லை. சபம் நைட்டு நான் தோங்கணும், நான் ஒரு மணிக்கு வந்து தோங்கணும், நான் பார்த்தா இவன் எழுதி தோங்கணும். ஒரு அந்த வாடகை இருக்கு, ஒரே இன்னைக்கு அதை தோங்க பண்ணேன். அதனால காலையில் இன்னைக்கும் நேரத்தில் எல்லாம் படுத்து கிடக்கு, தூங்கி வந்து படுத்து எப்படி எல்லாரையும் கொட்டடிச்சு எழுப்பியது. நாங்கள் விட்டு ஜோபன் சரி. இப்ப அந்த லாக்டவுன் நேரம் ஜோபன் என்ன ஜோபன் தெரியுமா? 10 பேர் அபிஷேகம் வச்சாங்க. அநேகருக்கு அந்த தேவ அன்பு வேற சபையிலிருந்து வந்தாங்க. எங்க சபையில் உள்ளவங்க எனக்கு தெரியும். அப்ப நான் சொன்ன ஆண்டவரே என்ன 1 கோடி இருக்கணும். அதேயா உற்சாகமா இல்லையா? எனக்கு உற்சாகமா இருக்கு. நான் எப்படி கேட்டு தெரியுமா? ஆண்டவரே 1 கோடி இருக்கணும். எங்களுக்கு ஜபம் கிட்ட 1 கோடி இருக்கும். நீங்க அப்படி எத்தனை கேட்கலாம், எத்தனை கட்டுவீங்களோ எனக்கு தெரியாது. நான் கேட்டேன், ஆண்டவரே யார் மனுஷன் இருந்தாலும் தேவன் செய்ய மாட்டாரா? 1 கோடி ரூபாய் வேணும். எல்லாத்தையும் சொல்லுங்க. எல்லாம் ஜோபனும் பிள்ளை 1 கோடி ரூபாய் வேணும். ஜோபன் எல்லாம் ஜோபன். உங்களுக்கு 1 கோடி ரூபாய் தாரு. இங்க ஒன்றும் ஆகல. 22 சென்ட் வாங்கி போட்டுருக்கு. 21 தான் அப்போ வாங்கி போட்டுருக்கு. இப்போ 1 சென்ட் கூட 22. அப்ப அந்த இடம் இருக்கு, எழுதியாச்சு. அளந்து கூட அளந்து கூட ஐயோ இன்னும் ஒன்றும் ஆகல. ஆனாலும் வந்தவரே 1 கோடி ரூபாய் பிறகு கத்த 1 கோடி ரூபாய் நான் பார்த்ததே இல்லை. என்ன எனக்கு 1 கோடி ரூபாய் சார். அதே ஆனா கொஞ்சம் கொஞ்சமா தந்தேன். ஒரே தாத்தா 6.5 லட்சம் தந்தார். நம்புறீங்களா? ஐயா நான் கேட்கவே ஒரே ஒரு பாஸ்டர் பாஸ்டர் எங்க கோடம்பாக்கம் ஜெப பேசி கேட்டேன். 25 இன்னொரு பாஸ்டர் பாஸ்டர் 1 லட்சம் ரூபாய் சர்ச்சை கொடுத்தாங்க. என்ன அவங்கதான் என்ன ஒரு பைசா அவன் நான் கேட்டாலும் ஒத்த மட்டும் தான் பண்ணிட்டு போயிருப்பேன். கேட்டாலும் கேட்க தரமாட்டாங்க, ஒத்தப்பட்டு போயிருப்பேன். ஒரே பாஸ்டர் கேட்ட அவன் தரையில அப்புறம் யாரையும் ஐயன் நிக்கிற ஆண்டுதான். அப்புறம் நாங்க கேட்டதுக்குன்னு ஒரு தேவ மனுஷன், தேவ மனுஷன் தான் அவரு. நிச்சயப்பட்டாரோ கூட இந்த ஒரு நாள் அவர் வந்து இந்த இடத்த அளந்து கொடுத்தாரு. இந்த இடத்த அளந்து கொடுத்தாரு. அந்த மனுஷனை கண்டதுன்னு கேட்டது எங்க உள்ளவர்கள் எனக்கு தெரியாது. ஒரு ஆள் வந்து இதை அளந்து கொடுத்தார். அப்ப அளந்து போட்ட உடனே இதுல இனி சுடான்னு கட்டலாம் அப்படின்னு ஐயருக்கு அண்ணன் இங்க இருப்பாரு பெரியான் அவர் வந்து என்ன செய்தாரு, கொஞ்சம் என்னது தடி அதெல்லாம் ஏற்றி கொண்டு வந்து கொட்டக்க போடணும் அப்படின்னு நாங்க எல்லாம் ஜோமணியாச்சு. கொட்டக்கட்ட போடுறோம். ஒரு பிள்ளை ஒரு தூணை நாட்டணும். ஒரு தூணை நாட்டணும். ஷெட்டு போடு. ஷெட்டு அந்த என்னது மோட்டர் துணை வச்சு எல்லாம் அடைச்சி ஒரு ஷெட்டு போடணும். அந்த ஒரு கம்பல் நாட்டினதும் அங்கே ஒரு ஆள் எனக்கு இதுல சொத்து இருக்கு, எனக்கு எழுதி தந்துட்டு பிள்ளை நாட்டுங்க எல்லாம் செய்யணும், ஒன்றும் செய்யக்கூடாது. சரி பிடிக்க எழுதிட்டாரு. என்ன கொஞ்சம் பாடலாம் வந்து நானும் பாடு சங்கத்தில் பாடுபடையில பெரிய கவலை ஒன்று எங்களுக்கு இல்லை. கத்த பார்த்தா அப்புறம் பிடிக்க எழுதிட்டேன். எரிஞ்ச ஒரு நான் ஒண்ணுமே நாங்கள் விலைக்கு வாங்கினதுல அப்படி சொன்னேன். வேற ஒன்றும் நான் பேசல. நமக்கு
அம்மா ஒரு கெட்ட வார்த்தை பேசிச்சு. என்ன துக்கமா இருக்கு. கெட்ட வார்த்தைன்னா அந்த அம்மா எங்ககிட்ட வந்து சுகம் வச்ச அம்மா. அதுதான் அப்படின்னு விசேஷம். அந்த சுகம் வச்சு போயிட்டு சொன்னாரு இப்போ பரவாயில்ல நல்லா இருக்கு. அந்த அம்மாட்ட கேட்டு நல்லா இருக்கம்மா, பேய் ஓடிச்சு, நோய் சுகாச்சு. அந்த அம்மா கெட்ட வார்த்தை பேசிச்சு. துக்கமா இருக்கு. கெட்ட வார்த்தை அவ்வளவா கேட்டு பார்த்தேன் இல்லை. சரி துக்கமா இருக்கு வரது. நான் என்ன நினைக்கிறேன், என்ன செய்யறது, இவ்வளவு பொருள் வந்திருக்க விட்டுட்டு போனா தூக்கிட்டு போயிடுவாங்க. அது முன்னே ஒரு பொருள் தூக்கிட்டு போயிட்டாங்க இரும்பு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றது. அப்போ ஒரு அம்மா அந்த அம்மா சொல்லிச்சு, சிஸ்டர்கிட்ட போய் கேட்டு வரீங்க, இடம் தருவாங்க அங்கே. அதுவரை என் சிஸ்டர் பார்க்க இல்லை போகணும். நானும் இந்த அம்மா வந்துதான் நாங்கள் இருக்குது போகணும். போய் கேட்டேன், அம்மா கொஞ்சம் கம்பு தடையில் இருக்கு, தூக்கிட்டு போயிடுவாங்க, எங்கேயாவது போட இடம் உண்டாங்க, கொண்டு வாங்க, என் ஆபீஸ் பக்கத்தில் போடுங்க, யாரும் தொட மாட்டாங்க பாருங்க. அப்படி ஒரு இறக்கம். இன்னைக்கு அவங்களுக்கு என்னது டிரான்ஸ்ஃபர். அதனால அதெல்லாம் வந்து கூட இப்போ நல்ல ஒரு சலோமி சிஸ்டர் அப்படி சொன்னாங்க. நாங்கள் கொண்டு போட்டோம். அப்புறம் அப்படியே இருந்தாங்க. சரி அப்புறம் எப்படி வேலை தொடங்கல. நாங்கள் ஒரு கோடி இது கேட்டோம். அதையும் அந்த ஒரு கோடி இந்த பார்க்குறீங்க, இதுக்குள்ளதான் 1 கோடி இருக்கு. அண்டர் கிரவுண்டு கட்டினாங்க. அந்த அண்டர் கிரவுண்டு கட்டி கேளுங்க. அண்டர் கிரவுண்டு கட்டி ஐயா சொன்னாங்க, முதல்ல பிள்ளை கட்டி காம்பவுண்ட் கட்டணும். காம்பவுண்ட் கட்டி அதையும் இப்ப சொல்லலாம் பார்க்குறீங்க. அப்புறம் அண்டர் கிரவுண்ட்ல ஐயா சொன்னாங்க போய் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பண்ணிட்டு சொன்னாங்க இனி இந்த பிரஸ்ட பண்ணிடுவோம், இதுக்கு மேலே ரூபா ஒன்றும் இல்லை, பிரஸ்ட பண்ணிடுவோம். அண்டர் இந்த அடியில் நீங்க பார்த்தீங்களா? அதை நான் இப்ப சொன்னேன், கன்னியாகுமரியிலேருந்து ஆளெல்லாம் வரணும்னு ஆசைப்படுறாங்க. புதிய திருவண்ணாமலை நான் கேட்கறேன், கண்டதில்லை, ஆசைப்படுறாங்க. இந்த அண்டர் கிரவுண்ட் இந்த பக்கத்தை காட்டவா கொண்டு வரீங்க, இந்த பள்ளத்தை வந்து பார்க்க வருவாங்க, வண்டி வண்டியா வருவாங்க. இந்த தடவை ஒரு பஸ் உண்டு. இந்த அப்ப நான் சொன்னேன், சரி 10 லட்சம் ரூபாய் உண்டுன்னா பிள்ளைகளுக்கு வார்த்திடலாமான்னு கேட்டேன். ஓ ஓ 10 லட்சம்னா பிள்ளைகளுக்கு வார்த்திடலாம்னு சொன்னாரு. அப்பெல்லாம் சரி, அப்பதான் 10 லட்சம் தான் எங்க அத்தனை எனக்கு தந்தா. எங்க அத்தனை அந்த கையாண்டையில என் வீட்டுல எனக்கு வரையில வேற எனக்கு ஒரு ஐயா 6 லட்சம். எங்க தங்கச்சி 2 லட்சத்தை மேல் தந்தா, நிறைய பொருள் வாங்கி தந்தா. அதெல்லாம் சொல்ல போனாங்க, அவரும் அதை சொல்ல இருப்பார். அப்புறம் இன்னொரு சென்னையில இருக்க ஒரு இந்து புருஷன் மனைவி வெற்றிக்கப்பட்ட மனைவி, அது அப்பப்பா கூப்பிட்டு என் தங்கச்சிட்ட கூப்பிட்டுக்கிறோம். ஒரு தடவை 1 லட்சம். இதை ஏன் சொல்றேன்னா, பாஸ்டர் எங்கேயோ கொண்டு கட்டிட்டு அப்படி இருந்த தேவன் செய்யலாம். தேவன் ஜபத்தை கேட்டார். 1 கோடி ரூபாய் என்னுடைய உலகம் இப்படி எல்லாம் நான் நினைக்கிறது. இப்படி ஒரு சொல்லிட்டு நிற்கவே இப்பவும் பெரிய மேன்மை இல்லை. ஆனால் ஆராய்ச்சி ஒரு ஆலயம் கிடைச்சது. அப்ப ஐயாட்ட சொன்னேன் 10 லட்சம் ரூபாய் கட்டலாம். அப்ப நான் 10 லட்சம் தாரேன், ஐயா பிள்ளை எழுப்பி கட்டுங்க, பிறகு பணம் வர 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 அடைச்சிருக்கோம். அப்படி அவர் ஓகே சொன்னதுனால இப்படி ஆச்சு. இல்லை 10 லட்சம் முடியாதுன்னா என்ன பண்ண முடியும்? ஆனா தேவ சித்தம், தேவ தந்தா இது செய்தா. அதுக்கப்புறம் என்ன பண்ணி எனக்கு இந்த 10 லட்சம் ஒரே அடியை கிடைச்சதில்லை. யாரையோ போட்டாங்க, எல்லாம் பேங்க்ல எனக்கு அக்கௌண்ட் பேங்க்ல போறாங்க கிடைக்கும். ஒரே ஒரு பிரசங்க தான் எனக்கு 10,000 இருந்தா, யாரும் எந்த பிரசங்கம் தெரியாது. ஆனா நீங்க எனக்கு செய்யணும், நான் செய்யணும். அப்பவே சரி, நான் கால்வெளியில் இருக்கும்போது ஐயா கேட்டாங்க ஒரு இடம் வாங்கணும். எந்த இடம்? போதை இல்லை, வேணும், எல்லாம் அறியணும். அப்புறம் ஒரு இடத்துக்கு நான் 30,000 கொடுத்தேன். ஒண்ணு ஐயா சொன்னாங்க 30,000 மதரை ஒரு செல்லுக்கே ஆவாது. காஞ்சோட்ல இருந்து குருவி சேர்த்தது போல சேர்த்து 30,000 கொடுக்கணும். ஐயா பெரிய ஐயா அப்படி சொன்னாங்க. முதல் தலைவர் 30,000 இது என்னத்துக்கு? அதனால பரவாயில்ல. இனி ஒண்ணு எனக்கு ஒரு ஆசை, முதல்ல நான் கொடுக்கணும். ஒரு ஜெகடி கட்டுறாங்களா அங்க அட்வர்டைஸ் பண்ணுவாங்க, முதல்ல நான் கொடுக்கணும். நான் முதல்ல கொண்டு கொடுப்பேன். அப்புறம் ஒரு இடம் வாங்குறாங்கன்னா வீட்டுல எல்லாத்துக்கும் முதல்ல கொண்டு கொடுப்பேன். அப்புறம் உடனே 10 ரூபா காணிக்கை சொன்ன கொண்டு கொடுக்க மாட்டேன், சேர்த்து வச்சிருப்பேன். அப்புறம் 1ஆம் தேதி வந்த மேல 31ஆம் தேதி அந்த அப்புறம் நான் வாசிட்டேன் 2 லட்சம் இப்படி எல்லாம் சேர்த்து அப்படியே முடிஞ்ச பழக்கம். அப்படி இந்த வீடு வாங்குது. அப்புறம் இந்த வீடு கட்டுறது அசை பண்ண விட்டாங்க, பள்ளம் தோன்றுனாங்க, வெள்ளம் நிறைய சோறு வாங்குது. ஆனாலும் கத்தருங்கிற சோறு பழக்க வைக்கல.
என்னத்தையும் சொல்றேன்னா அவங்க செய்த நன்மையே தான் தெரியும். இந்த பாட்டு பாட்டு நான் நினைச்ச பாட்டை பாடிட்டேன். ஆனாலும் அது சொல்லாம இருக்கிறதால அப்போ செய்யல. இது நிறைய காரியம். இந்த இடம் வாங்க வரும்போது ஐயா சொன்னாங்க, பாட்டி நான் ஒரு தர்சனம் இருந்தேன், இதுல யானையை கட்டி போட்டு இந்த இடத்துல ஊழியத்துதான் கவனிக்கணும். அவர் சொல்லி யானை கட்டி நான் சொல்லு யானையா பூனையும் ஊழியத்து ஜோம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு ஊழியம் வந்து போவோம் செய்வோம். அந்த யானையை கட்டுறது ஒரு அதே அது நடந்தது. யானையை தான் கட்டி போட்டு வடங்கிட்டு கட்டி ஜோம் பண்ணி யானை ஓடியே போச்சு. அப்படி கத்தர் அற்புதம் செய்தா, இன்னும் அற்புதம் செய்வா. எங்களுக்கு நிறைய ஆத்மாவில் இருந்தது, இன்னும் வரும் நினைக்கிறேன். உலகத்தில் நடந்து இருக்கிற வசனத்தின்படி மறுபடியும் கத்தர் ஆத்மாவில் தரணும். கத்தருக்கு ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. நேரம் அதிகமாய் போய் கொண்டிருக்கிறது. சுருக்கமாக ஒரு சில வார்த்தைகளை சொல்லி தொடர்ந்து தெய்வ வசனங்களை கேட்க இருக்கிறோம். தொடர்ந்து கடைசியாக ஒரு சில வார்த்தைகளை சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறோம். தேவனுடைய பிள்ளைகள் ஜெபத்தோடு இருக்க இந்த ஊழியத்தை குறித்துதான ஒரு சில காரியங்கள் மதர் சொன்னாங்க. என்றாலும் ஆரம்பத்திலே இந்த இடத்தை குறித்து எனக்கு எதுவுமே தெரியாது. இந்த இடத்தை குறித்து இங்கே ஊழியம் செய்து கொண்டிருந்ததான பாஸ்டர் ஜெபசிங் என்று சொல்லுகிறார். தேவனுடைய ஊழியக்காரர் தான் முதல்ல இதை குறித்து அறிமுகப்படுத்தினார். அவர் அங்கே வித்திரவிலை பகுதியிலே அவருடைய தகப்பனாருடைய காலத்தில் படித்து வேலை பார்த்து அவங்க தகப்பனாருடைய வேலை பார்த்து கொண்டிருந்தார். அந்த பழக்கத்தில் அங்கே விரிவெளி சர்ச்சைக்கு ஒரு முறை அவர் ஆராதனைக்காக வந்திருந்தார். அப்பொழுது அவரிடத்தில் பேசி பலர்களோடு நான் இப்படி திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லியிருந்தார். அதன் பின்பு அவரை ஒரு கன்வென்ஷனுக்காக 2 நாள் கூட்டத்திற்கு சரல்விளை சர்ச்சைக்கு அழைத்திருந்து அங்கே வந்து ஊழியம் செய்து நிறைவேற்றிவிட்டு இங்கே ஊருக்கு வந்தார். அதன் பின்பு சில மாதங்கள் சென்ற பின்பு ஒரு நாள் ஃபோன் பண்ணி சொன்னார், எனக்கு நான் அதிகமாக நான் வெளி ஊழியர்களுக்கு போகிறேன். ஆகையினால் இந்த பகுதியில் நான் செய்து கொண்டிருக்கிற இந்த ஊழியத்தை நீங்கள் செய்கிறதா இருந்தால் நல்லா இருக்கும், நீங்கள் வாருங்கள் என்று சொல்லி என்னை அழைத்தார். அப்பொழுது நானும் நடுவில் இருக்கிற சுந்தர் டிரைவருமாக இருவருமாக நாங்கள் முதலாவதாக இந்த இடத்துல வந்து பார்த்து கடந்து சென்றோம். அவர் அந்த வாடகை வீடு பக்கத்திலே ஒரு ஷெட்டிலே ஆராதனை நடந்து கொண்டிருந்தது. அவர் சொன்னார், இந்த இடத்தையும் அன்றைக்கே காண்பித்து கொடுத்தார். இந்த இடம் என்னுடைய இடம், நீங்கள் இதை வாங்கிக் கொள்ளுங்கள், இங்கே ஊழியம் செய்தால் நன்றாக இருக்கும் என்று சொல்லி அறிமுகப்படுத்தினார். நான் வந்து பார்த்துட்டு போயிட்டு பதில் சொல்லாமல் இருந்தேன். பிறகு கொஞ்ச நாள் கழித்து நான் ஜெபம் பண்ணிட்டு சொல்லிட்டு சொல்லாமலே இருந்தேன். அப்படி சொல்லாமல் இருந்தக்கூடிய காலங்களில் தான் இந்த பாட்டி சொன்ன சொப்பனம் யானை கட்டி இங்கே கட்டி இருக்கல, சரல்வலையில் நான் இருந்த இடத்துல கட்டியது எனக்கு ரூமில் இருந்ததாகவும் அதை அவிழ்த்து விட்டதாகவும் நான் கண்டேன். அப்போ நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்போ தான் இங்கே விடலை, வேண்டாம் நீங்கள் போக பாருங்கள் என்று சொன்னாங்க. அப்படி அவங்க பேசிட்டு இருக்கும்போது மறுபடியும் இவர் ஃபோன் பண்ணி கூப்பிட்டார். அதன் பின்புதான் மறுபடியும் இங்கே வந்து இந்த இடத்தை எல்லாம் பார்த்து கடந்து செல்லவும் அதன் பின்பு ஊழியத்திற்காக முதல் இங்கே 2020 வருஷம் 2019 நாங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்து கடந்து சென்றோம். 2020 வருஷம் ஜனவரி 7ஆம் தேதி மறுபடியும் அந்த வீடை பார்த்து அட்வான்ஸ் கொடுக்கவும், அதே 2020 மார்ச்சிலே இந்த இடத்தை டாக்குமெண்ட் முடிக்கவும் கர்த்தர் கிருபை செய்தார். அதன் பின்பு 2022 வரைக்கும் இதில் எதுவுமே செய்ய முடியாது. 3 வருஷங்கள்கிட்ட
ரொம்ப கஷ்டம். இடம் வாங்கியாச்சு, ஆனால் எல்கையை கண்டுபிடிக்க முடியல. அதில் கொஞ்சம் ஊரில் உள்ள மக்களுக்கும் அவருக்கும் சின்ன பிரச்சனைகள் உண்டானது. அது நிமித்தம் எங்களுக்கு இந்த ஊழியத்தை சரிவரை செய்ய முடியல, இடத்தை அளந்து எடுக்க முடியாமல் மிகவும் பிரயாசம். அப்படிப்பட்ட பிரயாசங்கள் நடுவில் மறுபடியும் 2022 தான் இந்த இடத்தை எல்லாம் ஒழுங்கு செய்ய கர்த்தர் கிருபை செய்தார். இந்த கட்டடத்தை இந்த மாதிரி கட்டணும் நான் கொஞ்சமும் விரும்பலை. நான் முதல்ல இதை ஒரு காம்பவுண்டு போட்டுட்டு ஒரு ஷெட்டு போட வேண்டும் என்று சொல்லி தான் நான் விரும்பினேன். அந்த ஷெட்டு போடுறதுக்கு அந்த காம்பவுண்டில் நான் சின்ன சின்ன பைப்பெல்லாம் நிறுத்தி வைத்திருக்கேன், ஆங்கில் நிறுத்தி வைத்திருக்கேன். அந்த ஷெட்டை முதல்ல போடுவோம், ஆராதனைங்க மாற்றுவோம். ஏன்னா அங்கே ஆராதிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ரெண்டாவது அந்த வீடு ரொம்ப கஷ்டம், வீடு காற்றோட்டம் ரொம்ப கம்மி. அந்த வீட்டில் இருக்காருங்க, வீட்டில் உள்ளே போனால் அப்படியே இந்த வாழைப்பழத்தை பழுக்க பெறுறதுக்கு உறவுன்னு சொல்லுவாங்க கன்னியாகுமரியில். அதுபோல் பயங்கர ஹீட்டாக இருக்கும். உள்ளே எவ்வளோ ஃபேன் ஓடினாலும் ஹீட்டு தான். குளிர் காலத்துக்கு நல்லா இருக்கும். மற்ற அந்த வெயில் காலத்துலலாம் ரொம்ப கஷ்டம். அந்த வெயில் காலங்களில் இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறாங்க. சகோதரர் அந்த மதரும் கூட இருக்கிற ஊழியக்காரர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆனால் முதல் நாள் ஜனவரி 7 பிப்ரவரியில் தான் அடுத்தது கொண்டு வந்து விட்டுட்டு போகும்போது மிகுந்த மனவேதனையோடு கூட திரும்பி போகிறேன். ஆனாலும் கர்த்தருடைய ஊழியத்தின் நிமித்தம் அவ்விதமாக செய்ய வேண்டியது வந்தது. எப்படி 2022 அந்த இடம் அளந்து கிடைக்கவும் தனிப்பட்டா வாங்கவும் கர்த்தர் கிருபை செய்தார். அதற்கு பின்பு 22 சென்ட் பூமி இப்போ இருக்கு. ஏற்கனவே 21 சென்ட் பூமி தான் வாங்கியிருந்தோம். ஒரு சென்ட் முன் பகுதியில் அந்த கொடுத்தவரே வாங்கி வச்சு முதல்ல தருவேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போனார். கடைசி ஒரு சென்ட் பிடிச்சி வச்சுட்டார். எப்படியும் மறுபடியும் அதை அதிக விலை கொடுத்து வாங்குவதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். காம்பவுண்டு போடும்போது ரொம்ப பிரயாசத்தோடு காம்பவுண்டு போட்டோம். இந்த காம்பவுண்டுடைய உயரம் ஏறக்குறைய 11 அடிக்கு நான் கட்டினேன். ஏன்னு சொன்னால் இதுபோல 2 இதாக நான் அமைக்க நான் விரும்பலை. ஒரே இதாக நான் ஒரு பில்டிங் போட்டு பின்னாடி ரூம் போடணுன்னு தான் விரும்பினேன். ஏறக்குறைய 6 அடி ஆழத்துக்கு மண் நிரப்ப வேண்டியது இருந்தது. ஆகையினாலே 5.5 அடிக்கு வரைந்து கீழெல்லாம் சிமெண்ட் பால்லாம் பூசி நீட்டாக, ஏன்னா மண் போடும்போது அந்த பில்டிங்கு அந்த காம்பவுண்டுக்கு சேதம் உண்டாகாதபடிக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி முதல்ல காம்பவுண்டு கட்டினோம். காம்பவுண்டு கட்டிட்டு சர்ச்சு வேலை அதுக்கு முன்பதாகவே சில சகோதரர்கள் சொல்லுவாங்க அண்டர் கிரவுண்ட் ஒன்று போடுவோம். நிறைய பேர் சொல்லிட்டு தான் இருந்தாங்க அண்டர் கிரவுண்டு போட்டுட்டு மேலே கட்டுவோம். ஆனால் நான் சொன்னேன் அதுக்கெல்லாம் ரொம்ப செலவாகும், வேண்டாம் என்று சொல்லிக் கொண்டிருந்தேன். 11 அடி உயரத்துக்கு காம்பவுண்ட் கட்டிட்டு வந்து நின்று சர்ச்சு வேலை தோன்றதுக்காக அஸ்திபாரம் தோன்றதுக்காக வந்து நின்றோம். வந்து நின்றால் ஒரு பெரிய உயரமாக ஒரு வீட்டினுடைய செவரு போல 4 பக்கமும் செவரு. அப்போ மனசு மாறிச்சு. நிறைய நேரம் சொன்னாங்க, மனசு மாறலை. 5.5 அடிக்கு மண் நிரப்பிட்டு அதுக்கு மேலே 2 அடி பேஸ்மெண்ட் போட்டு அதையும் மண் நிரப்பி அதுக்கு மேலே சர்ச்சு 30க்கு 70 நீளத்தில் சர்ச்சு போடணும். இதுதான் என்னுடைய விருப்பம். அப்படியே நான் செயல்பட்டு இந்த காம்பவுண்டில் கட்டியாயிடுச்சு. காம்பவுண்ட் கட்டிட்டு சர்ச்சுக்கு வந்து அஸ்திவாரம் போடுவதற்கு கடந்து வந்தேன். 2022 அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி இந்த சர்ச்சுக்கு அஸ்திவாரம் போடப்பட்டது. 2022 அக்டோபர் 10ஆம் தேதி சர்ச்சைக்கு அஸ்திவாரக்கல் போட்டு ஜெபித்து கடந்து சென்று கொஞ்ச நாள் 1 மாதம் பயங்கர மழை போட்டு கூட மழை பெய்து ரொம்ப சிரமம். என்றாலும் சீக்கிரமாக அவையெல்லாம் ஒழுங்கு செய்யறதுக்கு அந்த தரையிலிருந்து மேலே வரைக்கும் ரொம்ப கஷ்டம், ரொம்ப பிரயாசங்கள். எப்படி மேலே வந்தது மதர் சொன்னது போல அண்டர் கிரவுண்ட் முடிச்சுட்டு ரூமையும் முடிச்சாச்சு.
ரூம் ஏன் சீக்கிரம் முடிச்சுன்னு சொன்னால் அங்கே ரொம்ப சூடு, இருக்க முடியல. அவங்களே அடிக்கடி சொல்லுவாங்க இருக்கவே முடியல. ஏன்னா எப்பவும் வேர்த்துட்டே இருக்கும், பகல்லையும் வேர்க்கும் ராத்திரியும் வேர்க்கும். எந்த ஒரு காற்றோட்டமும் ரொம்ப கம்மியாக இருந்தது. ஆகையினால ரூம் வேலையை முடிச்சுட்டு அவங்க இங்கே ஷிஃப்டிங் பண்ணியாச்சு. இதோடு இப்போ நிற்கட்டும், இதற்கப்புறம் கொஞ்சம் ஆத்துமாக்களும் வளரட்டும், ஜனங்களும் பெருகட்டும், அதற்கப்புறம் மேல் வேலை தொடங்கலாம் என்று சொல்லி முடித்து விட்டு பிரதிஷ்டை பண்ணணும்னு விரும்பினேன். பாட்டி விடலை, பயங்கர சண்டை. ஒரேபடி நான் கட்டி தான் ஆகணும். கட்டிதான்னா பைசா தான் கட்டுறேன். எனக்கு என்ன இப்போ 10 லட்ச ரூபான்னு சொல்லிட்டது. ஆனால் கொடுக்கும்போது 13 லட்ச ரூபா தந்தாங்க. அதுக்கு முன்னையும் கொஞ்சம் நிறைய ரூபாய் தந்திருக்கிறாங்க. எப்படியும் ஆண்டவருடைய கிருபையினால இந்த மேல் வேலை துவங்கவும் கர்த்தர் கிருபை செய்தார். வேலையெல்லாம் நெருங்கி முடியக்கூடிய தருவாய் ஆனது. ஆனால் பிரதிஷ்டை டேட்டை அறிவிக்க மனசே இல்லை. ரவி ஜான்சன் அடிக்கடி சொல்லுவாங்க, டேட்டை போடுங்க, டேட்டை போடுங்க, எல்லா வேலையும் முடிஞ்சாச்சு, டேட்டை போடுங்க. மனசே வரல, என்னன்னு தெரியல, டேட்டு கொடுக்குறது மனசே இல்லை. அப்படி சொல்லிட்டு டேட்டு அறிவித்தது நவம்பர் தான், கடைசியில் நவம்பர் 23 தான் நான் டேட்டை அறிவிச்சேன்னு நினைக்கிறேன். ஆகையினால அதிகமாக இதை ஒன்றும் பெரிதளவில் விளம்பரம் செய்ய முடியல. நவம்பர் 22 அந்த டேட்டை நான் கன்ஃபார்ம் பண்ணேன். எப்படியும் நீங்கள் எல்லாரும் இடத்திலே கலந்து வந்திருக்கிறீர்கள். இன்றைக்கு காண்கிறபடி கர்த்தர் இந்த ஊழியத்தை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். இந்த 2 பக்கமும் நான் இவ்வளோ வீதியாக போடணும்னு விரும்பலை. ஏன்னா 2 பக்கமுமே காம்பவுண்டு 50 அடி அகலம் தான் இந்த இடம் உண்டு. அந்த காம்பவுண்டுக்கு மேலே தான் இந்த பிள்ளை ஏற்கனவே கீழே பில்லர் கொண்டு தான் எடுத்துட்டு வந்திருக்கிறோம். சர்ச்சைக்கும் பில்லர் உண்டு, காம்பவுண்டுக்கும் பில்லர் உண்டு. ஆகையினால எப்படியும் அது சின்னதாக தொடங்கி பெரிதாக இருந்திருக்கிறது. இது அற்பமான ஆரம்பத்தினாலே யார் உண்மையாகவே இதை இப்படி செய்யணும்னு நான் கொஞ்சமும் விரும்பலை. ஆனால் பார்க்கிறதுக்கு பெரிதாக இருக்கிறது. ஆனால் நீங்கள் முன்பகுதியில் நான் போட்டிருக்க மண் இப்போ தான் சனிக்கிழமை தான் மண் போட்டு முடிக்கிறோம். அதுவும் பள்ளமாக தான் முன்பகுதியில். அதுக்கு ஒரு 15 வண்டி மண் அடித்தவங்களுக்கு ஏறக்குறைய 60-70,000 ரூபாய்க்கு செலவாயிருக்கும். 15 ஒரு மண்ணுக்கு பாருங்க. வெறும் 6 அடிக்கிட்ட மண்ணை நிரப்பணும், 5 அடி நிரப்பணும், அதுக்கு மேலே 2 அடி பேஸ்மெண்ட் போட்டு அதுக்கு மண் நிரப்பணும். இதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தேன். ஸ்லாப் பார்க்குற செலவுக்கு ஏறக்குறைய கொஞ்சம் தான் எக்ஸ்ட்ரா ரூபாய் ஆகும் என்ற முறையில் தான் இந்த 2 மாடியாக இந்த கட்டிடம் தோற்றம் அளிக்கிறது. அதுவும் இப்பொழுது ஆசீர்வாதமாக இருக்க. கீழே பார்க்கிங் மற்றும் சாப்பாடு காரியங்கள் எல்லாவற்றுக்கும் ஆயத்தப்படத்தக்கதான நிலைமையில் இருக்கிறது. இந்த ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து வருகிறார். இன்னும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பல இடங்களில் இருந்து தேவனுடைய ஊழியர்கள், விசுவாச மக்கள் கடந்து வந்திருக்கிறீங்க. கன்னியாகுமரி மற்றும் இந்த பகுதியிலே சென்னையிலிருந்தும் இங்கே சேலம், தர்மபுரி மாவட்டங்கள், இந்த சுற்று வட்டாரங்களில் இருக்கிற எல்லா ஆண்டவருடைய ஊழியர்களும் கடந்து வந்திருக்கிறீங்க. உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. குறிப்பாக இந்த ஊரிலிருந்து சில தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு வந்திருக்கிறீங்க. உங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. சிலர் கடந்து வந்து கொஞ்ச நேரம் இருந்துட்டு போயிருக்கிறாங்க. அவங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த ஊழியர்களுக்காக ஜெபியுங்கள். இந்த ஊழியம் மட்டுமல்ல, இனி புதிய இடங்களில் அடுத்த ஊழியங்கள் துவங்கப்பட வேண்டியது இருக்கிறது. சில ஊழியங்களில் வேலை செய்வதற்கு யோசித்திருக்கிறோம். சில புதிய இடங்களில் இடம் வாங்கி போட்டிருக்கிறோம். இன்னும் கட்டிடங்கள் கட்டப்படவில்லை. சில இடங்களுக்கு இடம் வாங்க வேண்டியது இருக்கிறது. அதுவும் சீக்கிரம் வாங்கப்பட வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் இவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து ஊழியர்களை ஒத்துழைப்பு செய்யுங்கள். கூடி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதித்து கர்த்தர் மேன்மைப்படுத்துவாராக.
தொடர்ந்து நாம் கொஞ்ச நேரம் தெய்வ சுத்தமுள்ள நாமம் இந்த நல்ல பகல் வேளையிலே மகிமைப்படுவதாக. இந்த சபை பிரதிஷ்டை ஆராதனையிலே கலந்திருக்கின்ற எல்லா ஆண்டவருடைய கனமான பரிசுத்தவான்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாராளமாக ஆசீர்வதிப்பாராக, மேன்மைப்படுத்துவாராக. இந்த நாள் இந்த நல்ல சபை பிரதிஷ்டை ஆராதனையில் கர்த்தருடைய வார்த்தைகளை பேசுவதற்காக அன்போடு அழைத்ததான கனத்துக்குரிய கிருபாசனம் கிறிஸ்துவின் சபையினுடைய தலைமை பொறுவராக இருக்கிற பாஸ்டர் அவர்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் என்னுடைய அன்பையும் வாழ்த்துதலையும் அவர்களுக்கு தெரிவிக்கிறேன். ஆண்டவர் அவர்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. மேலே அலங்கரித்திருக்கிற எல்லா அவர்களுடைய கனமான மேன்மை தங்கிய பரிசுத்தவான்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். ஒவ்வொருவரையும் மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை தாராளமாக ஆசீர்வதிப்பாராக. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இந்த ஊழியத்தை இன்றைக்கு நான் இப்படி பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஊழியத்தில் மதரும் அன்பான நித்யா சிஸ்டரும் வர்றதுக்கு முன்னால எனக்கு நல்ல ஒரு ஞாபகம் இருக்கிறது. மருதூர் குறிச்சியில் தெற்றை எஸ்ஆர் பாஸ்டருடைய சர்ச்சை கன்வென்ஷனில் நான் பேசும் பொழுது யோசிப்புடைய சரித்திரத்தை குறித்து பேசிட்டு இருந்தேன். அப்போ அதில் ஒரு வார்த்தையை ஆண்டவர் விட்டார். கூட்ட முடிஞ்சோடனே அவங்க 2 பேரும் வந்து என்னை பார்த்து அந்த வார்த்தையை திரும்ப சொன்னாங்க. என்ன அந்த வார்த்தைன்னா, உன்னை நாடு கடத்தி தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு ஒரு வார்த்தை அதில் வந்த உடனே அவங்க எல்லாரும் சிரிச்சாங்க 2 பேரும். அது நான் பேசும்போது அவங்கள பார்த்து பார்த்து பேசிட்டு இருந்தேன். அதான் அதில் ஒரு பெரிய சமாச்சாரம். கூட்டம் முடிஞ்சது, 2 பேரும் ஓடி வந்தாங்க. பாஸ்டர், எங்களை ஆண்டவர் நாடு கடத்தி ஆசீர்வதிக்க போறாரு அப்படின்னு சொன்னீங்க, எங்களை நாடு கடத்த போறாரு பாஸ்டர் அப்படின்னாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு காலையில் வந்தோடனே நான் அவங்கள பார்த்து சொன்ன முதல் வார்த்தை, உங்களை நாடு கடத்தி கர்த்தர் ஆசீர்வதிச்சு வச்சுட்டாங்களா அப்படின்னு. நான் என்னதோ 7 ஆசீர்வதிச்சிருப்பாருன்னு நினைச்சேன். அவங்க சொல்றாங்க கோடிக்கணக்காக ஆசீர்வதிச்சு வச்சிருக்காங்க. அல்லேலூயா சொல்லலாம். அவங்க சாட்சி சொல்லும் போது உண்மையிலேயே என்னுடைய உள்ளம் கலங்கினது. அவங்க சிரிச்சு சொன்னாங்க. அந்த வேதனை என்னன்றதை அவங்க மறைச்சி அதை ஒரு அப்படியே சிரிப்பா உங்களுக்கு சொன்னாங்க. ஒண்ணு இல்லாத ஒரு இடத்துல இவ்வளவு பெரிய ஊழியத்தை கட்டுகிறதுன்றது மாம்சபலத்தால முடியவே முடியாது. கர்த்தர் தான் அதற்கு காரணவாதியாக. அல்லேலூயா சொல்லலாமா? நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? சங்கடப்படாதுங்க. ஒரு வார்த்தையை நான் சொல்றேன், நீங்க யாரும் வருத்தப்படக்கூடாது. நிறைய பேர் நிறைய சபையில மேனேஜர் வேலை பார்க்கும்போது இவங்க 2 பேரும் ஒரு ஆண் துணை இல்லாமல் நின்று ஒரு நல்ல ஊழியத்தை கட்டி இவ்வளவு பெரிய மேன்மையை உண்டாக்கி இருக்கிறாங்களே. ஒரு ஆம்பளையால செய்ய முடியாததை 2 பொம்பளைங்க சேர்ந்து செஞ்சிருக்கிறாங்க. கைத்தட்டி அவர்களுக்காக கர்த்தரை துதிக்கிறாங்க. கொஞ்சத்தனமா ஒரு கைத்தட்டி நல்லா கட்டுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னும் மேன்மையானவைகளை தேவன் உங்களுக்கு தருவார். ஒரு வார்த்தையை பதிவிடத்திலிருந்து சொல்லுகிறேன். நாத்தான் வேலை பார்த்து ஆண்டவர் சொன்னது போல உங்களை பார்த்து சொல்லுகிறார், இதிலும் பெரிதானவைகளை நீங்கள் காண்பீர்கள். ஆண்டவர் அப்படி செய்வதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பெரிய காரியங்களை தேவன் அறிவிக்கிறார். பெரிய காரியங்களை அவரே நமக்கு செய்வதற்கு வல்லவராக இருக்கிறார். ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? முதலாவது ஒரு வசனத்தை இந்த ஊழியத்துக்கு நேராக நான் பேசிவிட்டு அதற்கு பிறகு என்னுடைய பிரசங்க வாக்கியத்திற்கு நேராக நான் வர விரும்புகிறேன். சரியாய் 1 மணி வரைக்கும் எனக்கு சமயம் கொடுக்கப்பட்டிருக்கு. அது வரைக்கும் நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை. அதுக்கு பிறகு என்ன தேடியும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். யோசுவாவின் புத்தகம் 18வது அதிகாரம் 1வது வசனத்தை ஒருவர் சத்தமாய் வாசிக்க
உங்களை அன்பாய் கேட்கிறேன். இஸ்ரவேல் புத்திரரின் சபையெல்லாம் சீலோவிலே கூடி அங்கே ஆசரிப்பு கூடாரத்தை நிறுவினார்கள். தேசம் அவர்கள் வசமாயிற்று. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த வசனத்தை நான் இப்படி சொல்றேன். ஆண்டவருடைய மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தாடிப்பாடியில் கர்த்தருடைய ஆலயத்தை நிறுவினார்கள். தேசம் அவர்கள் வசமாயிற்று. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்று முதல் இந்த தேசம் இந்த ஆலயத்தின் வசமாக தக்கனால் கர்த்தருடைய பலத்த கிரியை இந்த பட்டணம் முழுவதிலும் வெளிப்பட கைகளை கொட்டி ஒரு நிமிடம் கர்த்தருடைய கரங்கள் ஆவியில் நிரம்பி அன்றைக்கு காலை பாரான் தேசத்தில் கால் வைத்த பொழுது அந்த தேசத்தை காத்துக் கொண்டிருந்த 7 பொல்லாத ஆவிகள் அந்த தேசத்தில் விட்டு விலகி ஓடினதை அவருடைய கண்கள் கண்டதே. இன்றைக்கு நாம் ஆராதிக்கிற இந்த ஆராதனையிலே துதிக்கிற இந்த துதியிலே இந்த தேசத்தின் காவல் காத்துக் கொண்டிருக்கிற சபிக்கப்பட்ட வல்லமைகள் ஆத்துமாக்களை ஆராயம் என்ற புறாமொழி கட்டி வைத்திருக்கிற சகல கட்டுகள் இந்த பகல்களை உடைக்கப்படும்படியாக கைதட்டி வந்த ஆவியில் நிரம்பி எல்லாரும் அந்நிய பாஷை பேசி கத்துடைய ஊழியர்கள் ஆவியில் நிரம்பி கூறிங்க சக்கரா கத்தரமா உடரா கமரா. ஆமென் சொல்லுங்க பாருங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஊழியம் தொடர்ந்து வளர்ந்து பெருகுவதாக. ஆண்டவருடைய ஊழியம் ஒரு நாளும் குறையாது. இதுவரைக்கும் வராதவரை இனிமேல் கிளப்பி அனுப்புவார் கர்த்தர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது. அது நிலத்தில் விழுந்து அழியல்ல, அது மரமாக வளர்ந்து வந்தது. ஆகாயத்து பறவைகள் அதிலே வந்து தங்கும்படி கர்த்தர் அதை மரமாக்கி கொடுத்தாரா? அப்படியானால் இன்றைக்கு இது ஒரு கடுகு விதையை போல இந்த இடத்தில் நடப்பட்டிருக்கிறது. இது நிச்சயமாய் வளரும், நிச்சயமாய் பலன் கொடுக்கும், நிச்சயமாய் மேன்மையானவைகளை இந்த ஊழியம் சந்திக்க பரலோக தேவன் கிரியை செய்வாராக. ஆமென். சரி, எல்லாரும் சொல்லுங்க. ஆலயத்தை நிறுவ வேண்டியது நம்முடைய வேலை. அப்படிதானே சொல்லுது. இஸ்ரவேல் புத்திரர்கள் எல்லாம் கூடி நிறுவினார்கள். தேசத்தை வசமாக்குகிறது கர்த்தருடைய வேலை. நம்ம வேலையை நம்ம செய்யும் போது கர்த்தருடைய வேலையை கர்த்தர் செய்வார். எல்லா கருவாசனம் சபைகளும் வளர்ந்து பெருகுவதாக. ஆசீர்வதிக்கட்டும், மேன்மைப்படுத்தட்டும். வேதத்திலிருந்து ஒரு சில வசனங்களை மட்டும் உங்களுக்கு வேகமாய் சொல்ல விரும்புகிறேன். இந்த ஊழியத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். கர்த்தர் மேன்மைப்படுத்துவாராக. சங்கீதங்களின் புஸ்தகம் 36 சங்கீதம் 7, 8 வசனங்களை வேகமாய் வாசியுங்கள். தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது. அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நேரிலே வந்தடைகிறார்கள். உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள். உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். கை உயர்த்தி கர்த்தருக்கு அல்லேலூயா செலுத்துங்க. அப்படியே கை உயர்த்தி 2 ஸ்தோத்திரம் போடுங்க. அவ்வளவுதான். ஜெபம் பண்ண நேரத்துல கை உயர்த்தி இந்த வசனத்தை கொண்டு எங்களோடு பேசும். இந்த ஊழியத்தை ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில். ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு நான் தியானிக்க போகிற செய்தி ஆலயத்தில் உண்டாகிற சம்பூரணம். இந்த ஆலயத்தில் இன்றைக்கு முதல் ஆண்டவர் வருகிற மனிதர்களை எல்லாவித நன்மைகளையும் அருளி செய்து கர்த்தர் சம்பூரணம் அடைய செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உலக பிரகாரமான வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒவ்வொருவரையும் சம்பூரணம் அடைய செய்து அவர்களை கனப்படுத்த, அவர்களை ஆசீர்வதிக்க இன்றைக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். இந்த ஆலயத்தை கர்த்தர் இங்கே தந்தது இந்த தேசத்தில் வாழ்கிற அநேக மக்களை கர்த்தர் சம்பூரணமாய் ஆசீர்வதித்து உயர்த்துவதற்காக, மேன்மைப்படுத்துவதற்காக ஆலயத்திலே சம்பூரணத்தை கொடுத்து ஆண்டவர் அவர்களை திருப்தி அடைய செய்வாரா? வேதம் அப்படித்தான் சொல்கிறது. உம்முடைய ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைந்தார்கள் என்றல்ல, அடைகிறார்கள் என்றல்ல, அடைவார்கள். அப்படியானால் இனி இது நடக்க போகிற ஒரு சம்பவமாக இருக்கிறது. இன்று முதல் இப்படிப்பட்ட கிரியைகள் உங்கள் ஊழியத்துக்குள் இயேசுவின் நாமத்தில் நடப்பதாக. இந்த ஊழியத்துக்குள் வருகிற ஒருவன் கூட விரக்தி அடையாதபடி வருகிற அத்தனை
அப்போ ஆண்டவர் யார் திருப்தியாக்குகிறார். அப்போ ஆலயத்திலே மனிதர்களுக்கு என்ன சம்பூரணத்தை கொடுக்கிறார், எவைகளால் மனிதனை திருப்தியாக்குகிறார். மனிதன் தன்னுடைய பணத்தினால், தன்னுடைய பலத்தினால், தன்னுடைய சக்தியினால், ஞானத்தினால் திருப்தி அடைய முடியாத சில இடங்கள் இருக்கின்றன. அதற்கு மனிதன் ஆசைப்படுகிறார். அவைகளை தேவன் ஒருவரை தவிர வேறு யாரும் அதை கொடுக்க முடியாது என்பதை வேதத்திலிருந்து காண்பித்து இன்று முதல் இந்த ஆலயம் அப்படிப்பட்ட ஒரு ஸ்தானமாய் மாற கர்த்தர் கிருபை தந்து ஆசீர்வதிப்பாராக. மெய்யாகவே நான் விசுவாசிக்கிறேன், இன்று இந்த பலிபீடத்தில் பேசப்படுகிற ஒரு வார்த்தையும் கர்த்தர் தரையிலே விழுந்து போக விடமாட்டார். அதை அப்படியே நிறைவேற்றுவதற்கு வல்லவர். நாடு கடத்தி உங்களை ஆசீர்வதிப்பார் என்று விழுந்த வார்த்தை இன்றைக்கு உங்கள் கண்காண எப்படி நிறைவேறிக்கிறதோ அதுபோல் இன்று இந்த பலிபீடத்தில் பேசப்படுகிற அத்தனை வார்த்தைகளை இந்த ஊழியத்திலே கனப்படுத்துவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆலயத்திலே உண்டாகிற முதல் காரியம் என்ன? லூக்கா 18வது அதிகாரம் 10 முதல் 14 வரை உள்ள வசனங்களை நீங்கள் கவனித்தால் ஆலயத்தில் முதலாவது உண்டாகிற காரியம் பாவ மன்னிப்பு என்பதை கர்த்தருடைய வேதம் நமக்கு காட்டுகிறது. 10வது வசனத்தையும் 14வது வசனத்தையும் மட்டும் வாசிங்க பார்க்கலாம். இரண்டு மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயர், மற்றவன் ஆயக்காரன். அவங்க பரிசேயர்கள் ஜெபம் நமக்கு தெரியும். ஆயக்காரனை பற்றி படிங்க. ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக் கொண்டு, தேவனே பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்றான். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாக தன் வீட்டுக்கு திரும்பி போனான். போதும் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இங்கே வேதத்திலே ஆலயத்தில் நடந்த முதல் சம்பவத்தை நாம் இங்கே வாசிக்கிறோம். அது என்ன? இரண்டு பேர் தேவாலயத்தில் ஜெபம் பண்ணும்படி போனார்களா? அதில் ஒருவன் தன்னுடைய சுயநீதியை எல்லாம் காண்பித்து ஜெபம் பண்ணுகிறான். அவன் பரிசேயர். மற்றொருவன் ஆயக்காரன், எல்லாராலும் வெறுக்கப்படுகிற மனிதன். ஆயக்காரர்களை பாவிகளே பார்த்த ஒரு சமுதாயம் அன்றைக்கு இருந்த சமுதாயம். ஆகவே நாம் சபையினுடைய வீட்டுக்கு இயேசு போன பொழுது சுற்றி நின்றவர்கள் சொன்னார்கள், இவர் பாவியான மனிதனுடைய வீட்டிலே தங்கும்படி போனார். அப்படியானால் அப்படி மனிதர்களால் வெறுக்கப்படுகிற, சமுதாயத்தால் வெறுக்கப்படுகிற ஒரு கூட்டம் தான் இந்த ஆயக்காரர்கள். அவர்களுடைய எண்ணமெல்லாம் இவர்கள் அநியாய வட்டிக்காரர்கள், அநியாயமாய் வாங்குகிறவர்கள், அநியாயமாய் சம்பாதிக்கிறவர்கள் என்று தேசம் ஜனங்கள் அவர்களை வெறுத்தார்கள். ஆனால் ஆயக்காரன் என்ன ஜெபம் பண்ணினார்? ஆண்டவரே பாவியாகிய என் மேலே கிருபையாயிரும். நடந்தது என்ன? ரெண்டு ஜெபத்துக்கு ஆண்டவர் ரிசல்ட் சொல்லுகிறார். அவன் அல்ல, இவனே நீதிமான் ஆக்கப்பட்டவனாக தன் வீட்டுக்கு திரும்பி போனார். இன்றைக்கு சொல்லுகிறேன், இந்த ஆலயம் அநேகருக்கு பாவ மன்னிப்பு உண்டாகிற ஒரு நல்ல இடமாக மாற வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் மட்டும் கை உயர்த்தி கை தட்டி சொல்ல முடியுமா? இந்த இடம் அநேகருடைய பாவ மன்னிப்பு வழங்குகிற இடமாய் மாறுவதாக, அநேக பாவிகள் ரட்சிக்கப்படுகிற இடமாக, அநேகருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறதற்கு கிறிஸ்து தம்முடைய கிருபையை வழங்கப்படுகிற ஒரு கிருபையின் சார்பாக கர்த்தர் இந்த இடத்தை மாற்றுவாராக. ஆராதனையை பார்க்க வந்தவனுக்கு ஆராதனை நடத்துறது ரொம்ப கஷ்டம். ஆராதிக்க வந்தவனுக்கு ஆராதனை நடத்துறது ரொம்ப ஈஸி. சிலருக்கு அப்படி கீழே மேல வரைக்கும் எரியுது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. தேர்ட் ஜெனரேஷன் பாருங்க, இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி உட்கார்ந்து ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. வந்துட்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல கவனிக்க புரியுமா? அப்போ பாவ மன்னிப்பை ஜனங்களுக்கு உண்டாக செய்து அவர்களை பரிசுத்தமாக்கி அவர்களை தேவனுடைய ராஜ்யத்துக்கு பங்காளிகளாய் மாற்றுகிறதற்கு தான் சபையை ஒரு இடத்துல கர்த்தர் நிறுவுகிறார். சபையில் பெரிய வீடெல்லாம் பாரு, ஒரு இடம் பண்ணணும்னா 5 லட்சம், 10 லட்சம், நம்ம கேட்டோம்ல 6 லட்சம், 7 லட்சம், 13 லட்சம் தோற்றம். ஒரு அல்லேலூயா சொல்லி ஆசிரியர் சொன்னாரு, 13 லட்சம் கொடுத்தாங்க. இந்த அம்மாவை பார்த்தா 13 லட்சம் கொடுக்கிற மாதிரி இருக்கிறாங்க.
கை தட்டப்படாதா? நான் சொல்றேன் 30 லட்சம். அவனை பார்த்தா 30 லட்சத்துக்கு தேர்தல் மாதிரி இருக்கா? இல்ல இல்ல, அவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்ல வேண்டியதா? அப்ப நான் சொல்லட்டா, இந்த பெரிய மீன் என்ன பண்ணும்னா எல்லாத்துக்கும் செக்கை இறக்கும், ஆனா சாம்பார் வாங்கி தூக்காது, சோத்து பானையே தூக்காது. அப்படியே இப்படி சுத்தம். ஆனா இந்த நெத்தி சாலை எல்லாம் பாரு, இதுக்கு பெருசா 5000 10,000 ஒண்ணும் கொடுக்க இருக்காது. ஆனா சாம்பார் வாங்கிய போய் முதல்ல தூக்கும், சோத்து பானையை போய் முதல்ல தூக்கும். ஆலயத்துல குடிச்சு என்ன செய்யும்? தூக்கும். மாப்ப தூக்கிட்டு வந்து ராவு என்ன செய்யும்? ராவு எங்க ஒற்றை கிடந்தாலும் ஏறி என்ன செய்யும்? தேய்க்கும். இது பெரிய மீன் செய்யாது, இது சின்ன மீன் தான் செய்யும். ஆக மொத்தம் பெரிய மீனும் சின்ன மீனும் சேர்ந்துதான் கர்த்தருடைய ஊழியம் மகிமையாக நடக்குது. எல்லாரும் கையெழுத்து என்ன ஒரு பகுதியா வச்சிருக்கிறேன், அதற்காக தோற்றணும். நான் சின்ன மீனா இருந்தாலும் ஆண்டவருக்கு உபயோகம், நான் ஒரு பெரிய மீனா இருந்தாலும் கர்த்தருக்கு உபயோகம். சொல்லுங்க. இரண்டாவது, ஆலயத்தில் உண்டாக வேண்டிய அடுத்த காரியம் என்ன? ஆலயத்தினுடைய சம்பூரணம் என்ன? லூக்கா 13வது அதிகாரம் 10 முதல் 14 வரை உள்ள வசனங்களிலே தெய்வீக சுகமும் விடுதலையும் கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து வெளிப்படுகிற நன்மை, இந்த நன்மையால மனிதர்கள் திருப்தி அடைகிறார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த வேத பகுதியில ஒரு அம்மாவை பற்றி எழுதப்பட்டிருக்கு. எத்தனை வருஷமா கூலியா இருந்தா? எத்தனை வருஷம்? 18 வருஷம். அந்த சப்ஜெக்ட்ல இருக்கிற 2 முக்கியமான சம்பவத்தை மட்டும் சொல்லிட்டு விட்டுறேன் அந்த பகுதியை. ஏன்னா இன்னும் எனக்கு 7 நிமிஷம் தான் இருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆசைதான் உங்களை சிறுகுடல பெருகுடல் என்ன செஞ்சோம்? சின்னதும் அடுத்த ஞானசனான ஆராதனை இருக்கு. என்னைய கொன்னே ஒரு வழிய நிறுத்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க போங்க. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப நீங்க இந்த அம்மாவுக்கு எத்தனை வருஷமா கூடு? 18. இங்க உங்களுக்கு ஒரு செய்தி சொல்றேன். 18 வருஷம் கூடியா இருந்தாலும் தேவாலயத்துக்கு உண்மையா இருந்தா, நமக்கு ஒரு நாள் கால் வழியா இருந்தா வர மாட்டோம், சபைக்கு வர மாட்டோம். இது 18 வருஷம் கூடியா இருந்தாலும் ஆலயத்துக்கு பெர்ஃபெக்ட்டா இருந்தது. சரி, இப்ப சொல்றேன், எத்தனை வருஷ வியாதிப்பட்டவன் இந்த ஆலயத்துக்கு வந்தாலும் 2 சம்பவம் நடப்பதாக. ஒன்று, ஆண்டவருக்கு கண்ணு அவங்க மேல விழுவதாக. ஆலயத்துல எத்தனையோ பேர் வந்தாங்க, எல்லாரையும் இயேசு பார்த்தாருன்னு சொல்லல. 18 வருஷமா ஒருத்தர் கூடி கூடி கஷ்டப்பட்டு வந்தவருக்கு மேல அவருடைய கண்ணு விழுந்தது. இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், இந்த ஆலயத்தில் வந்து முழங்கால் படியிடுகிற அத்தனை பேரையும் கர்த்தருடைய கண்ணை கண்டுபிடிப்பதாக. கைதட்டி அப்படி ஒரு அபிஷேகம் இந்த ஆலயத்தில் இன்னைக்கு வெளிப்பட. அந்த ஸ்திரியை இயேசு கண்டு கொண்டார். இன்றைக்கும் அப்படிப்பட்ட கிரியை உங்க ஊழியத்தில் நடப்பதாக. இரண்டாவது, அவளை தன்னிடத்தில் அழைத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அழைச்சிட்டு சொல்றாரு, முதல்ல பேசுகிறார். மகளே, உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டார் என்று சொல்லுகிறேன். உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வசனங்கள் எல்லாம் விடுதலையின் வசனங்களாக இருப்பதாக. உங்களை கொண்டு கர்த்தர் பேசுகிற வசனங்கள் எல்லாம் மனிதர்களுக்கு அற்புதங்களை செய்வதாக. உங்களை கொண்டு கர்த்தர் பேசுகிற வசனங்கள் மனிதர்களுடைய கட்டுகளை அறுப்பதாக. ஆமா, அவரை பார்த்து சொல்றான், மகளே, உன் பலவீனத்திலிருந்து என்ன செய்யப்பட்டாய்? விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லிக்கிட்டு போ அப்படின்னு சொன்னாரா? இல்ல, தமது கையை அவள் மேல் வைத்தார். இன்னைக்கு சொல்றேன், இந்த ஆலயத்துல கர்த்தருடைய தொடுதல் ஒவ்வொரு கூட்டத்திலையும் உண்டாயிருப்பதாக. கைத்தட்டி ஒரு நிமிஷம் துதிக்கணும். கண்ண மூடி வாயை திறந்து துதிக்கணும். ஒருவேளை இன்னைக்கு விலகினத்தோட சரீரத்துல இந்த இடத்துல வந்திருக்கிறார்களா? உன்னை அந்த கை பொழுது சொல்ல நல்ல கையெழுத்தி கண்ண மூடி ஆவியில நிரம்பி பேசி கத்தரை துதி. ஒரு சரீரத்துல தேவ விடுதலை பாய்கிறது. ஒரு சரீரத்துல கத்தருடைய அக்கினி பாய்கிறது. சகல கத்தரை ஆவியானவர் இணைக்கிறோம். சகல சந்தைகள் கேட்கிறது. கத்து
மாற்றுகிறேன் இயேசுவின் நாமத்திலே. ஹல்லேலூயா. எல்லாரும் ஹல்லேலூயா சொல்லுங்க. அவளை சுகமாக்கின உடனே அங்கே இருந்தவர்களுக்கு எல்லாம் வயிற்றெரிச்சல் வந்துச்சு இல்லையா? ஒருவேளை சிலர் சுகமாக இருந்து சிலருக்கு எப்படி இருக்கும்? வயிற்றெரிச்சலா இருக்கும். வயிற்றெரிச்சல் படுகிறவனை பத்தி கவலைப்பட வேண்டாம். அவர் பார்த்துக்குவார், மேனேஜர் பார்த்துக்குவார். நம்ம ஒன்றும் பிரச்சனைப்பட வேண்டாம். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. அவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார் பத்தியா? அவாக்கு எனக்கு பயங்கரமான செய்தி. அது வரைக்கும் அவன் கூனின்னு ஒரு பலவீனத்தோட மட்டும்தான் எல்லாருக்கும் அறியப்பட்டான். அவன் பின்னால சொல்றான், சாத்தான் 18 வருஷமாய் கட்டி இருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை இந்த கட்டிலிருந்து எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கெட்டிலுக்கு நிறைய இடம் இருக்கு, இது அவுக்கு புரியல. நிறைய இருக்கு அல்லேலூயா. உலகத்துல கெட்டிலுக்கு நிறைய இடம் இருக்கு, இது அவுக்கு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். மனிதனுடைய பாவ கட்டுகள் அவிழ்க்கப்படுகிற இடமாக இருப்பதாக, சாப கட்டுகள் அவிழ்க்கப்படுகிற இடமாக இருப்பதாக, நலவீன கட்டுகள் அவிழ்க்கப்படுகிற இடமாக இருப்பதாக, இந்த இடம் கட்டுகளில் இருந்து விடுதலை உண்டாக்குகிற ஒரு நல்ல விடுதலையின் ஸ்தானமாய் வெளிப்படுவதாக. வரும்போது கூணிட்டு வந்தான், போகும்போது நிமிர்ந்து போனான். ஆமென். இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், ஒவ்வொருவரும் ஆராதனையில வரும்போது எப்படி வரலாம் அது முக்கியம் அல்ல. திரும்பி போகும் பொழுது தெய்வீக சுகத்தோடு புறப்பட்டு போக, தெய்வீக விடுதலையோடு புறப்பட்டு போக, கர்த்தருடைய மகிமையை, கர்த்தருடைய வல்லமையை, கர்த்தருடைய பலத்த செய்தியை இந்த முதல் உங்கள் ஊழியர்களுக்குள்ளே, உங்கள் ஆலயங்களுக்குள்ளே கர்த்தர் வைப்பாராக, கர்த்தர் நடப்பிப்பாராக. கர்த்தருடைய கண்கள் இங்கே உலாவுவதாக, கர்த்தருடைய வல்லமை உலாவுவதாக, கர்த்தருடைய கரம் கிரியை செய்வதாக. ஜனத்தை மனிதர் அல்ல, ஜனத்தை கர்த்தரே தொட்டு குணமாக்குவார்.
இன்றைக்கு கர்த்தருக்கென்று தன்னை அர்ப்பணிக்க கிறிஸ்துவுக்குள்ளாகும் ஞானஸ்நானம் பெற கடந்து வந்திருக்கும் அவருடைய ஆசீர்வதிக்கவும் அவருடைய ஜென்ம பாவம் கர்ம பாவம் நீங்கி சுத்திகரிக்கப்பட்டு கர்த்தருக்கு உண்மையும் சாட்சியமாய் குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாய் தேசத்திற்கு ஆசீர்வாதமாய் மலையின் மேலுள்ள பட்டணமாய் விளக்கு கண்டின் மேல விளக்காய் ஆசீர்வாதமாய் வாழ கர்த்தர் கிருபை அருள்படி உடைய கரத்திலே உடைய மகனை தருகிறார். ஏசப்பா உடைய மகனுடைய ஜென்ம கரும பாவங்களை நீக்கியது ஒரு சிவனுடைய ரத்தம் கொண்டு உடைய மகனை காடுவோம். உடைய ஆவியினால் உடைய மகனை அபிஷேகம் பண்ணும். உண்மையுள்ள சாட்சியாய் தேவனுக்கென்று வாழ தேவனுக்கென்று பிழைக்க அனுக்கிரகம் செய்ய கிருபையாயிரும் தயவாயிரும். உடைய பெற்றோரையும் நினைத்தரணும், குடும்பத்தாரை நினைத்தரணும். அவர்களும் இந்த மேன்மையான கிறிஸ்து இயேசுவை அண்டிக் கொள்ள அவர்களுக்கும் பிரகாசமுள்ள கண்களை திறந்தார்கள். ஆசீர்வதி இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.